பேசாம ஒன்று பண்ணலாமா? பைக் ஒன்று எடுத்துருவோம். பைக் எடுத்துட்டு எவன்டா பைக்ல வருது? லேட்டா வந்துட்டு நீதான்டா பைக்ல வரணும் மயிரே. என்ன பண்ணலாம்னா எல்லாரும் பட்ஜெட் வந்துட்டு ஒருத்தனுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். அவனே மொத்த செலவையும் பார்த்துக்கிட்டோம். அண்ணா அந்த ரேக் மொத்தமாண்ணா. நான் அந்த அச்சுமும் இருக்குண்ணா. 20 பாக்ஸ் பேக் பண்றேங்கண்ணா. இரு, உன்னோட வயிறு எதுக்கு தான் அந்த டிரைவர் சீட் போற யார் இருக்கான்னு? டேய் போடா மாப்ள வாங்க. அவனை எப்படியாவது இறக்கி விடுங்கடா. அந்த நாய்க்கு ஓட்டவே தெரியாதுடா. இதான்டா கதையிலே ட்விஸ்ட். சாவுங்கடா. பரலோகம் சரியா? ஆனா மனுஷனுக்கு தூக்கத்துல சாவு வார்த்தைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோண்டா. டேய் என்னடா ரொம்ப ஓவரா பண்றீங்க? ஏதோ எனக்கு காரே ஓட்ட தெரியாத மாதிரியும் நீங்க எல்லாம் என் கூட வந்து உட்காராத மாதிரி இந்த பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களோட உட்காந்து வந்தனால தான்டா இப்படி பேசிட்டு இருக்கிறோம். என்ன போன ட்ரிப் அப்படி வண்டி ஓட்டினா என்கிட்ட காரும் இல்ல சுத்தமா டச்சும் இல்ல. இப்பெல்லாம் நான் டெய்லி ஆபீஸ் போயிட்டு கார்ல தான் வந்துட்டு இருக்கேன். சரியா? இப்படியே நெகட்டிவா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எங்க கொண்டு போய் விட்டுருவோம் பாத்துக்கோ. கொண்டு போய் விட்டுருவியா சதீஷ்? பாத்துரா. டேய் சும்மாறா, சும்மா நெகட்டிவா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓட்டிக்கு வேண்டாம், நம்பிக்கை வைடா. ஏண்டா டேய், நான் நெகட்டிவா பேசுறதுனால தான் கொண்டு போய் விடுறானா? இல்லைன்னா அவன் கொண்டு போய் விடவே மாட்டானா? இவன் பேசுறான்னு. டேய் இப்போ என்ன தாண்டா பண்ண சொல்ற? டேய் சதீஷ், நான் ஓட்டிக்கிட்டுமாடா? நான் ஓட்டிக்கிறேன். பாரு, அவன் ஓட்டணும்னு ஆசைப்படுறான்ல, உர்றா. எல்லாரும் இப்படி டவுட் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சமாவது கான்ஃபிடன்ஸ் வைங்கடா. சதீஷ், நான் மேல நம்பிக்கை வைக்கிறேன்டா. உடம்பு நல்லபடியா ஓட்டு. ஏண்டா நீ தான் நம்பிக்கை வைக்கிற ஆளாச்சே, அப்புறம் எதுக்குடா என்னை திட்டின? இவன் எதுக்குடா சாவி கொடுத்தேன்னு? அது அப்பளையே திட்டினது மாப்ள. இப்போ எனக்கு பயம் போயிருச்சு. நான் உன் மேல ஃபுல்லா நம்பிக்கை வைக்கிறேன். டேய் அவன் சொல்றதும் கரெக்ட் தானடா. இப்படி எல்லாரும் அவனை டவுட் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் எப்படி தான்டா அவன் ஓட்டுவான்? அவனுக்கே ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாதா? டேய் போன வரை எங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டி போகும்போது நான் தாண்டா ஹில்ஸ் ஏத்தினேன். கார் ஓட்டுறதுல எனக்கு பல்லு விளக்க மாதிரி பழக்கமாயிருச்சு. டேய் உன் கார்ல ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், மூடிட்டு உட்காரு. டேய் அவன் தான் சொல்றான்ல, சரத்து மூடிட்டு கோர்றா. மாப்ள நீ ஓட்டு மாப்ள, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். என்னமோ பண்ணு, ஆனா நீ அவனுக்கு சப்போர்ட் போட்டுட்டு இருக்கிற. இனி அவன் ஓவரா ஆட போறான். அத்தா மகமாயி, நீ தான் என்னை நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தோன்னு. என்ன டேய் கம்மன் இருறா சரத்து. நீ ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கிற? டேய் அர்ஜென்ட்டா ஆய் வருதுடா. நல்லா உள்ள தள்ளிட்டாரு, அப்புறம் வராம என்ன பண்ணும்? போலாமா? போய் தொலை. டேய் என்னடா நகர மாட்டேங்குது? உன் கார்ல ஏதாவது பிரச்சனையாடா? டேய் பிரச்சனை என் கார்ல கிடையாது, உன் கண்ணுல. கண்ணிலையா? நடுவில் ஒன்று இருக்குது பாரு, இதுக்கு பேரு தான் ஹேண்ட் பிரேக்கு. இதை எடுத்து விட்டாதான் வண்டி போகும். சாரி மாப்ள, இது ஒன்று தான்டா அப்பப்போ மறந்துடுது. மற்றது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. டேய் ஹேண்ட் பிரேக் எடுத்து காரை மூவ் பண்ணுங்கிறது ஒரு பேசிக் தான். இதுவே இந்த நாய்க்கு தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு நீ சப்போர்ட் போட்டுட்டு இருக்கிற. டேய் உட்ரா சாமி, மறந்துருப்பான்டா. எல்லாரும் எல்லா தடவையும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்களாடா. நீ சும்மா அதுவே சொல்லிட்டு நீ ஓட்டுற மாப்ள. தேங்க்ஸ் ரா சசி. பார்த்து பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. Death mode activated. மெதுவா தான்டா போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்கடா ஸ்பீடு? மயிரில் மெதுவா போற. டேய் சசி என்ன சொல்றேன் மாப்ள நீ ஃபாஸ்டாக போ மாப்ள, அப்பதானே எனக்கு ஆய் வராத மாதிரி இருக்குடா. இவன் ஒருத்தன்டா. சசி தயவு செஞ்சு அவனை மெதுவா போக சொல்லிரு சசி. டேய் மாப்ள கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போய்க்கோ. டேய் என்னடா இதுக்கே இப்படி சொல்றீங்க? டேய் இல்லடா, இது ஸ்பீடெல்லாம் இல்லை. இருந்தாலும் பசங்களை ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே போலாம்ல, அதனால சொன்னேன். சரி ஓகே. டேய் இதெல்லாம் என்னோட நார்மல் ஸ்பீட்ரா. எங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது என்ன அழுத்தணும் தெரியுமா? உன் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட நோட்ல தான் இருக்கட்டும். இப்போ தயவு செஞ்சு மெதுவா போ. கொஞ்சம் ஸ்லோவா. அப்படிதான் மெதுவாகவே போ. போயிட்டே
டேய் மாப்ள எதுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போய்க்கு மாப்ள. டேய் நான் கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன். அவர் தான் டக்குனு உள்ள வந்துட்டாரு. அவர் மேல தான் இந்த பே இருந்தாலும் நம்ம சேஃப்டியா போணும்ல. அத மெதுவா போ. சரி நான் பாத்துக்கறேன். ரைட் எடுத்து பாரு கொஞ்சம் இப்படி வா. என்ன ஸ்லோவா போயிட்டு இருக்கானுங்க? இரு சைக்கோ நாய் கொஞ்சம் தோசை ஏத்தி விடுறேன். வரேன்டா. ஏ சொத்த உனக்கெல்லாம் யார கார் ஓட்ட கொடுத்தா? தத்தி நாயே. வாடா வாடா. ஸ்பீட கம்மி பண்றா. மாப்ள அவன் பாரு நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டான். டேய் அவன் ஓவர்டேக் பண்ண உனக்கு இப்ப என்னடா? டேய் அப்படிலாம் அவனை விட முடியாது. சதீஷ் ஸ்கூல் போற மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அக்கா மாதிரி நான் என் காரை ஏன்டா இந்த வள உனக்குறேன்? சசி என்ன சொல்றவன்ட்ட? மாப்ள கொஞ்சம் ஸ்லோவா போ மாப்ள. ஏன் மாப்ள ஜாலியா போலாம் மாப்ள. ஒரே என்னடா பசங்க நீங்க இப்படி இருக்கீங்க? அத நம்மள நீ ஓட்ற ஸ்பீடுக்கெல்லாம் அவன் தாங்க மாட்டான். பயந்துக்குவான். மெதுவா போ. அப்படி இப்படி ஸ்லோ பண்ணு. இந்த ஸ்லோ போதுமா? அப்படியே போ. ஜாலியா வெயிட் பண்ணிட்டே போலாம். ஆட ஏய் என்னமோ ஸ்போர்ட்ஸ் கார் நீங்க. அதான் ஓட்ட தெரியாதவன் ஓட்டினா இப்படிதான். உள்ள இருக்கிறவனுங்க எல்லாம் கழிஞ்சிருப்பானுங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கற? அவர்ட்ட விட்டு தொலையேண்டா. டேய் அவனை விட சொல்றான் நான் விடுறேன். டேய் இவனடா பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கறான். டேய் சசி தயவு செஞ்சு ஒரு மெதுவா போ சொல்லிரு. டேய் மெதுவா போ சைஸ். என்னடா இவ்ளோ தொடநடிங்க இருக்க? இப்படில இருந்தீன்னு வெச்சுக்கோ உன்னை யாருக்குமே பிடிக்காது. நான் தொடநடிங்க வேற இருந்துக்கறேன்டா. தயவு செஞ்சு நீ மெதுவா மட்டும் போ. இப்படி எல்லாம் இருந்தீன்னா ரொம்ப கஷ்டம்டா டேய். கோத்தை வந்தாச்சாட்டு இருக்குது என் குட்டி. கிளைமேட் நல்ல குளிருது. ஊட்டி வந்தா கொஞ்சம் எழுப்பி விட்டுருங்க. என்னடா திரும்பி பார்த்து பேச சொல்லிட்டு இருக்கறா? இன்னரா அந்த ஆளை கொன்றுப்பான்டா. சைஸ் பாத்து போ சைஸ். டேய் சும்மா என்னவே சொல்லாதடா. இவன் கம்முன்னு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. டேய் வாயத்தை அடக்கிட்டு இரு. இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருந்தா அவன் எப்படி வண்டி ஓட்டுவான்? அவன் நல்லா தானே ஓட்டுறான். அவன் போக்கில் விடுங்கடா. நீ வாய் அடக்கடா. டேய் அவன் வாய் அடக்கலாம்டா. வாய் அடக்க முடியுமா? டேய் அப்புறம் கார்லயே போய்டுவோம் பாத்துக்க. டேய் என் கார்ல போயிராதடா. டேய் சாரிடா டேய். என்னடா சாரிடா? சாரி சொன்னா ஆய் வராம நின்றுமா? செர்ரா இருடா. டேய் சைஸ் மெதுவா போ. நல்லா ஓட்டுற. மெதுவா போ. சரி சசி நீ நான் மெதுவா போயிடுறேன். சரி மெதுவா போ. எடு. சசி இப்ப கரெக்டா போகுதுல சசி? கரெக்டா போயிட்டு இருக்க மச்சி. வெங்காயத்துல கரெக்டா போயிட்டு இருக்குது. கார் ஒன் வேல போயிட்டு இருக்குது. வாடா உள்ள. அதுக்கேண்டா அவனை சிம்பற. பொறுமையாத்த சொல்லி கூட. அவன் கரெக்டா தானே பழகிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு ரொம்ப பிரஷர் ஆகுதுடா. டேய் மாப்ள பிரஷரெல்லாம் வண்டி ஓட்டாத மாப்ள. கொஞ்ச நேரம் வண்டியை பங்கில் ஓரம் கட்டு இருந்து ரிலாக்ஸா போலாம். சரியா? என்னது ஆயா? ஆமா முட்டிக்கிட்டு நிக்குதுல முடியல. மூடிட்டு வாடா. ஏய் அதானே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். டேய் கம்முனு வாடா. சும்மா ஆய் பேய். ஒரு நிமிஷம். டேய் மாப்ள டேய் ஓனர் கூப்பிடுறாரு. வே திருப்பி கூப்பிடுற. வை. ஹலோ பாய். அருண் எங்க இருக்க? பாய் நான் இங்க பவானி சைட் வந்திருக்கேன் பாய். அந்த கிச்சன் கிளாஸ் மெஷர்மெண்ட் தப்புன்னு சொல்றாங்க. ஐயோ கொஞ்சம் என்னன்னு பாத்துறோம். ரைட்டிங் பாய் கேட்டுறேன் பாய். பாய் அப்படியே முடிச்சுட்டு கோபிச்செட்டிப்பாளையம் சைட்டுக்கு போயிடுறேன் பாய். ஏன்டா அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்க? அது இது முதல்ல என்னன்னு பாரு. அது நாளைக்கு பார்த்துக்கலாம். பாய் இல்லைங்க பாய். போலேன்னா பசங்க டிலே பண்ணுவாங்க பாய். சரியா முடிக்க முடியாதுங்க பாய். பேருக்கிட்டு போயிடக்கூடாது இல்லைங்க பாய். இருந்து நான் பார்த்து கையோடு முடிச்சுட்டு வந்துடுறேங்க பாய். சரி பார்த்துக்கோ டைம் இருந்தா. ஓகேங்க பாய். நான் முடிச்சோன்னு உங்களுக்கு கூப்பிட்றேங்க பாய். சரிப்பா. ஆகட்டுங்க பாய். ஸோ என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. சார் போலாம். பேக்கத்தை எடுக்காத.
ஏண்டா மயிறு புடிச்சு உட்கார மாட்டியாடா? டேய் இங்க வாடா வந்துரு. என்ன ஏண்டா எல்லாரும் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பாவமே சப்போர்ட் பண்ண. நம்ம ரைடர் இருக்கானே ரைடர் காரை இப்படி வளச்சாடா அவன் இப்படி போய் விழுந்துட்டாடா. விழுந்துட்டு அவரு கத்துறான். அவன் அப்படியே அவருக்கு நல்லா வேணும். டேய் எனக்கு தெரியும்டா அவன் அப்படி பண்ணுவான்னு. வாங்கடா சசியா. சரி விடுங்க. டேய் ஏற வண்டி எடுக்கறவா. டேய் ஏறுங்கடா. எது இவ்ளோ நடந்து வண்டி எடுப்பியா நீ? சாவி எடு. சாவி எடுன்ட்ட. டேய் டேய் இங்க வாடா. புர்ரா போய் கார் எடு. இல்ல நீங்க அவரு கூட போங்க. உங்களுக்கு தான் பைக்ல ஒரே டஸ்ட் அலர்ஜியா இருக்கும்ல மாப்ள. உனக்கு உளுந்துரே. புடி போய் கார் எடு. அந்த கோமாளித்த பீக்கல்ட்ரா கூட வந்துட்டேன். தலையில கமிட்டுற. போ போய் வண்டியில ஏறு. போய் பைக் எடு. உன்னை எல்லாம் பொண்ணு கோமணத்தோட அலைய விட்டுருவோம் பாத்துக்க. டேய் வாங்கடா அப்புறமா உன்னை அடிச்சுக்கியாமா வாடா. டேய் என்னடா இது? இவர் என்னத்துக்குடா ட்ரிப்புக்கு வந்தாரு? 10,000 ரூபாய் கொடுத்தும் போட்டு கார் ஏறினதுல இருந்து தூங்கிட்டே இருக்கிறாரு. அவன் எங்க வா? டேய் சரத்து என்னடா சொன்ன இவரை பத்தி? அவரு பண்ற ஃபன்னுக்கு நம்ம தாங்குவோமான்னு பாக்கோன்றா. ஃபன்னா ஃபன், ஜாலினா ஜாலி, ரகலைனா ரகலடா. நல்லா பண்றாரா ரகல. காருமா ஏறா. டேய் வணங்கடா சரவணா. சரவணா சரவணா. அருணே. டேய் மாப்ள இங்க இருக்கேன்டா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் ஆய் வந்துச்சுடா. என்னால முடியலடா. அதுக்கேண்டா அழுகுற? டேய் முட்டிட்டு வந்துச்சுடா. சோ டேய் சீக்கிரம் வந்து தொலைடா. டேய் 2 நிமிஷம் மாப்ள அத வந்துட்டேன். இனிமே வரவே வராது மாப்ள. ஃபுல்லோட இறக்கிட்டேன். இனிமே ஃப்ரீயா இருக்கலாம். ஃப்ரீயா இருக்கறேன்னு கார்லயே இருந்துறாத. ஏய் கழுவுனியாடா நீ? மாப்ள அத கைவி தான வந்த நீ பார்க்கல? அத வேற வந்து பாக்குறாங்க. இந்த வண்டியில ஏறடா. சரிடா ஏறறேன்டா. கை வச்சிட்டு டேய் என்னடா? என்னடா தெரியல. இவன் உழுதுக்கு அப்புறம் போராடி பார்த்தா சிரிப்பா வருது. டேய் உனக்கு என்னை பார்த்தா சிரிப்பா இருக்குதா? மாப்ள நான் இல்ல மாப்ள அவங்க. டேய் கம்முட்டுங்கடா சிரிக்காதீங்கடா. சத்தியமா எனக்கு என்ன தெரியலடா. இவன் போராடி பார்த்தா சிரிப்பா வருதுடா. டேய் கம்முட்டுங்கடா. சும்மா என் மாப்ளைய போயிட்டு அப்புறம் திருப்பி டென்ஷன் ஆகி அப்ளை மாதிரி வண்டியில இருந்து எட்டி குதிச்சிட்டானே நீங்களாடா காப்பாத்தீங்க. மாப்ள சிரிச்சாடா. சரியான எச்சக்கல நாய். சடனா டபக்குன்னு திருப்பிட்டான் மாப்ள. இவன் சொல்றான் இத்தனைக்கு முட்டிச்சந்திரான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலடா. கார்ல உட்கார்ந்து இருந்தேன். டக்குன்னு அடுத்த செகண்ட் வாங்க ரோட்ல கிடக்குறேன். நாய் அவனுக்கு வா வேற ஏதாவது வந்து பாரு வா. சாமி மாப்ள அவன் நம்புனேன். அவன் செருப்பு கழட்டி அடிக்கணும் மாப்ள. என்னதான் சொல்லுவான் மாப்ள? பின்னாடி வேற யார் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. டம் டம் வந்துடா மாப்ள. நீ பெட்ரோல் பங்க் வண்டி விடு மாப்ள. கொஞ்சம் ஆட் செக் பண்ணிக்கலாம். டேய் அதெல்லாம் நேத்தே புடிச்சாச்சுடா. டேய் மாப்ள அதுல உனக்கு தெரியாது மாப்ள. நீ பெட்ரோல் பங்க் ஒரு வாட்டி வண்டி விட ஒரே வாட்டி செக் பண்ணிட்டு போய்க்கலாம் மாப்ள. அதான் அடிச்சாச்சுங்கறான்லடா. அப்புறம் என்னடா?
மாப்ள ஆய் வருது மாப்ள. டேய் இப்பதானடா போன. டேய் இவன் பேசிட்டு குத்திட்டான்டா இவன் நாய். ஏய் எங்க தள்ளி இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம், கொஞ்ச நேரம் மூடிட்டு வா. டேய் என்னால முடியலடா, என்ன சாவடிக்கிறீங்க? பா ஏன் குட்டி கோத்தகிரி இந்த குளிருது, இனி ஊட்டி அதிகமாக இருக்கும் போல இருக்குது. சபா ஏன் குட்டி அந்த காதுக்கு மாட்டு இருந்தா கொடுங்க, மாடி படுத்துக்கிறேன் நான் விருங்குது. டேய் இவரை முதல்ல இறக்கி விடுங்கடா. டேய் ரோட்ல இறக்கி படுக்க வைங்கடா இவரை. டேய் என்னால முடியலடா. டேய் சசி டேய் கொஞ்ச நேரம் சும்மா வாடா. சும்மா இப்ப பாரு ஆய் ஆயின்ட்டு சரியான பீ குண்டிடா. உனக்குல வராதா? டேய் அமைதியா உட்கார பீ குண்டி. டேய் போடா. பாத்து போடா ஆகாவளி பச்சை பொறுக்கி கம்மலா. டேய் ஏன்டா வார்த்தை வீசுற? லோக்கல் கையா இருக்க போறாரா? டேய் எந்த கையா இருந்தா என்ன பாத்து வரணும்ல. அரா வந்துட்டான் கண்ணை மூடிட்டு. வர்த்து அடிச்சு வாயோட. டேய் டேய் வண்டியை திருப்பிட்டு வரான்டா. வந்தா என்ன பயமா? பாத்துக்கலாம்டா. மாப்ள எதுக்கு கொஞ்சம் வேகமா போ, அவன் திருப்பிட்டு வர்றானாட்டு இருக்குது. என்ன ஏன்டா பெரிய கெத்து மாதிரி வாய் வீசுன? இப்ப இந்த பக்கம் போற? இல்லடா அவன் திருப்பிட்டு வர மாட்டான்னு நினைச்சேன்டா. அவன் வர்றான்டா. ஆள் வேற கொஞ்சம் கடுசா இருக்கிறான். கிடைச்சா நொறுக்கிடுவான்டா. கொஞ்சம் வேகமா போடா. வர்றான்டா வர்றான்டா. கொஞ்சம் வேகமா போடா. போடா 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 வருணு. டேய் போடா. நல்லா போயிட்டு இருந்துச்சு ட்ரிப். ஏன்டா சசி? சார்டா போடா போடா போடா. எவனா சவுண்ட் கொடுத்து? வாசல் வச்சிட்டாங்கடா. அடே வண்டி நிறுத்து. போடா சவுண்ட் இன்ஜின் திரும்புடா. என்ன கேக்குறானே? நிறுத்துங்கடா ப்ளீஸ்டா. ஏ மாப்ள அவன்கிட்ட அடி வாங்கனாலும் பரவாயில்ல மாப்ள, நாய் போயே ஆகணும்டா. வண்டியை நிறுத்துங்கடா. டேய் கம்முனு போடா. மாங்கல வேண்டாம்டா. டேய் வண்டி நிறுத்து இல்லையா? டேய் நிறுத்துங்கடா, வேகமா போவாதீங்கடா. ஆய் வருதுடா மாப்ள, அப்புறம் கார்லயே போய்டுவோம்டா. டேய் உள்ள வரான்டா. மாப்ள மரிக்கறானடா. ஐயோ மரிஸ்டான்டா. ஆத்தாடி. டேய் சரி இறங்கடா. டேய் இறங்க. இங்க வர. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் சைலண்டா உட்காருங்க. நம்ம என்னன்னு சமாளிச்சு வந்துறேன். போங்கடா டேய், என்னால முடியாது. பேசிட்டே இருங்க, நான் ஆய் போய்ட்டு வந்துறேன். எங்கடா ஓடுற? அண்ணா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் அத வந்துறேன்னா. ஏண்டா உன்ற கூட பேச்சுவார்த்தை நடத்தவா வந்தேன்? எவன்டா வார்த்தை பேசுறது? மரியாதையா சொல்லிரு. அண்ணா 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 நாங்க இல்லண்ணா. நீங்க இல்லையா? நீங்க பேசுறது எனக்கு அங்க கேக்குதுடா. ஐயோ சத்தியமா நாங்க இல்லண்ணா. அண்ணா என்னடா அவசரமா ஒரு வேலையா போறேன், அத வந்துடுறேண்ணா. ஏன் எங்களுக்கு அவசரம் வேலை இல்லையா? எங்களுக்கு அவசரம் தான்டா. உங்களுக்குமா? அப்ப வாங்க நான் 2 பேரும் சேர்ந்தே போவோம். நம்ம பக்கத்துல தானே பேக்கரி இருக்கு. வாங்க. ஏய் நெகத்தாலமா அடிச்சு பல்ல பேத்துருவேன். ஒழுங்கு மரியா சொல்லிருங்கடா. எவன்டா வார்த்தை பேசுறது? அண்ணா நீங்க பாத்து போங்கன்னு தானே கத்தணும். அண்ணா இப்படி பண்ணீங்கன்னா நான் இங்கே இருந்துருவேன். இருடா இங்க இரு. இங்க ஓடுற? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் இப்ப எவன் சொல்றீங்க? இல்ல ஒவ்வொரு கேம் இருக்கு. டேய் எவனா சொல்லி தொலைங்கடா. அண்ணா அண்ணா நாங்க தான்ண்ணா. நாங்க தான்ண்ணா. டேய் ஏன்டா? அண்ணா அண்ணா அவன் உளறானா? நான் சொல்றேன் பாருங்களேன். டேய் சும்மா ஏன்டா கண்டதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க? அண்ணா நாங்க தான்ண்ணா. ஓ நீங்க தானா? ஆமாண்ணா. சசி ப்ளீஸ் பேசமுறா. விர்ரா அவரு கண்டுபிடிச்சிட்டாரா? உண்மை சொல்லிடுவோம். எவ்வளவு நேரம் தான்டா நம்மளும் பிரச்சனை சமாளிச்சுட்டே இருக்கிறது? எத்தனை பிரச்சனை பாத்தீல்ல? உண்மை சொல்லிடுவோம் டாரும். இங்க நான் சொல்லத்தான் போறேன், என்ன தடுக்காத ப்ளீஸ். அண்ணா நாங்க தான்ண்ணா. அண்ணா நாங்க இல்லண்ணா. என்னடா உளறற? அண்ணா உங்களை பார்த்து போங்கன்னு கத்துனது நாங்கண்ணா. உங்களை கெட்ட வார்த்தையில திட்டினது அந்த பேக் சீட்ல இருக்கிறாரு அவருண்ணா. அவரு தானே உங்களை சொல்ல சொல்ல கேட்காம கெட்ட வார்த்தையில் திட்டினாரு. இப்படி தானே ரோட்ல வர்றவங்க போறவங்க எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டி திட்டி எங்களை எல்லார்கிட்டையும் பிரச்சனையில் இழுத்து விட்டுருக்காருண்ணா. இப்ப பாருங்க உங்களையும் திட்டிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. டேய் நான் பேக்கரியில இருக்கேன்டா, அங்க வந்துருங்கடா.
வார்த்தை பேசிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறியா? வாடா. டேய், இனிமேட்டு எங்காச்சும் கெட்ட வார்த்தை பேச பார்த்தேன்னு வையே, தேடி வந்து மிதிப்பேன். நான் வரேன்டா டேய். சாரிண்ணா. ஐயோ, போன மாத்திட்டாரா. குட்டி என்னாச்சுப்பா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அண்ணா அது சொல்லு குட்டி, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். அது யாரும் அடிச்சிட்டாங்கப்பா, என்ன யாரும் அடிச்சிட்டாங்க. யாரும் அடிச்சது? டீ குடிக்கலான்னு வண்டி நிறுத்தணும், நீங்க கீழே விழுந்துட்டீங்கண்ணா. டோர்ல இருந்து கீழே விழுந்துட்டேனா? எப்படிப்பா? லாக் ஆகி தானே இருந்துச்சு. அண்ணா அது நீங்க தூங்குறது தெரியாம டோரை திறந்துட்டீங்கண்ணா, அதனால விழுந்துட்டீங்கண்ணா. ஐயோ, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுப்பா. அதுக்கு பேர் தாங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது. சரி, டீ ஷாப்ல நிப்பாட்டினீங்க, ஒரே காடா இருக்குது. பேக்கரி அங்க இருக்குதுன்னா அங்கதான் நம்ம போகணுங்க. சரி சரி வாங்க, ரொம்ப முடியலப்பா, வலிக்குது, தயவு செய்து வாங்க. சரி வாங்க அண்ணா, கார்லயே போயிடலாங்கண்ணா. அப்புறம் எதுக்கு இங்க நிப்பாட்டினீங்க? சாப்பிட்டே போயிடலாம்ப்பா. இல்ல கார்லயே போயிடலாங்கண்ணா, வாங்கண்ணா. அப்படியா? எடுத்துட்டு போயிடலாம். சரி வாங்க. அப்பா மாப்ள, அப்படியே டீ சாப்பிட்டு கிளம்பிடலாம். சசி உனக்கு என்ன? எனக்கு ஒரு டீடா. ஒரு டீ. டேய் உனக்குடா? சொல்றா. பூஸ்ட் ஒரு டீ ஒரு பூஸ்ட். டேய் சரத் உனக்கு? சுக்கு காபி. ஒரு டீ ஒரு பூஸ்ட் ஒரு சுக்கு காபி. அண்ணா உங்களுக்குண்ணா? எனக்கு வேணாம்ப்பா. ஏனா சூட ஒரு டீ அடிச்சிட்டு போலாம்னா? வேணாம்ப்பா, எனக்கு ஹெர்பல் தான் ஊத்துவோம். இதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடல. ஐயோ அதெல்லாம் இங்க இருக்காதே. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். ஷூரா? நான் பாத்துக்கிறேன். ரைட் ஓகே. ஒரு டீ ஒரு சுக்கு காபி. டேய் மாப்ள, எனக்கு ஒரு பிளாக் காஃபி அல்ல சுகர் கம்மியா வித் காளான். பிளாக் காஃபி வித் காளானா? ஆமா. மறுபடியும் கண்ட எடுத்துட்டு ஆய் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எத்திடுவேன். மாப்ள அதெல்லாம் கிடையாது. பேக்கை கம்மி பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டேன். இனிமே எது சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மாப்ள. டேய் சீக்கிரம் வாங்கடா, டைம் ஆச்சுடா. டேய் வந்துட்டேன். குட்டினா கார்ல இருங்க வாங்க. டேய் பைக்கரா போடா. போடா. குட்டி 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 ஒரு நிமிஷம் குட்டி. எனக்கு கார் செட் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி தூக்கம் வருது. நான் பைக்ல வந்துறேன். சதீஷ் குட்டி நீ கார்ல இருக்கா? சின்ன வேலை இருக்க, நான் முடிச்சு வந்துறேன். சரி ஓகே. ஏய் வா. டேய் நான் ஓட்றேன்டா. இதே நீ ஓட்றியா? ஒண்ணு போடுவே. ஏறு சீக்கிரம் ஏறு. அப்பா கால் இடிக்குதுடா டேய். ஆட யாரா அவன்? டேய் நோ, வண்டி கொஞ்சம் நவுத்தி நான் ரிவர்ஸ் எடுக்கணும்னா. கரெக்டா நம்ம நேரத்துக்கு தான் வந்து நிற்பானு. இவன் இங்க என்ன பண்றான்? பவானில இருக்கேன்னு சொன்னா. டேய் அவனை எடுத்துட்டானான்னு பாருங்கடா. டேய் ஒரு நிமிஷம் ஓட கூப்பிடுறாராம், விடுங்கடா. பாய் பாய் 10 கிலோ கறி பாய். சசி வளாட்டல சசி. பாய் பாய் 2 கிலோ கறி போதும் பாய். வளாடிட்டு கா சசி. ஹலோ பாய் பாய் ஒரு நிமிஷம் பாய் கண்ணாடி கக்கூஸ் வருதுங்க பாய். கேக்கிங் பாய். பாய் பாய். ஹலோ பாய் கேக்கிங் பாய். சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. பாய் இப்ப சொல்லுங்க பாய். கேக்குதாடா? கேக்குது பாய். எங்க இருக்கற? பாய் நான் இங்க பவானி சைட்டுக்கு வந்தேங்க பாய். இங்க சைட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேங்க பாய். இன்னும் பவானில தான் இருக்கறியா? இல்ல இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கேங்க பாய். பவானி முடிச்சிட்டேன். இப்ப இங்க வந்து சைட் வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு இப்ப இங்க வந்துட்டேன். பாய் சொல்லுங்க பாய். என்ன ஒரே சத்தமா இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டிட்டு போயிருக்கியா என்ன? இல்ல பாய், தனியா தாங்க பாய் வந்திருக்கேங்க. வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை போடுறாங்க பாய். பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மாடுகள்லாம் இறங்கி இருக்குதுங்க பாய். ஒரே ரச்சையா இருக்குதுங்க பாய். ஓஹோ சரிப்பா, நீ சாயந்தரம் ஆபீஸ் வந்துரு. இன்னைக்கா? பாய் ஐயோ இன்னைக்கு முடியாதுங்க பாய், நேரமா இருங்க பாய்.
அப்படியா? சரி, அப்ப நாளைக்கு வந்துரு. பாய். நாளைக்கு அந்த பாபநாச சைடு போறோம் பாய். பாய் ஒரே நிமிஷம் பாய். ஹலோ சொல்லுப்பா லைன்ல. பாய் இந்த பெரியநாயக்கம்பாளையம் சைடுக்கு போறோம் பாய். நாளைக்கு இந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் முடக்கடி பண்ணுவாங்க பாய். கூட இருந்தா வேலை நடக்கும் பாய். உங்க பேர் கெட்டு போயிட கூடாது இல்லைங்க பாய். என்ன மாமாடா இருக்கு? என்ன யாரோ பயந்து. சரிப்பா, ஓகேப்பா. இப்ப பாருப்பா, நான் வைக்கிறேன். ஓகேங்க பாய், ஓகேங்க பாய். அப்ப நான் வேலையில முடிச்சிட்டு வந்துடுறேங்க பாய். ஓகேப்பா, ஓகே. ரைட்டுங்க பாய், ரைட்டுங்க பாய். ஓகேங்க பாய். போடா லூஸ். நல்லா இவன் மட்டும் எல்லா ட்ரிப்புக்கும் போவான். நான் ட்ரிப்புன்னு சொன்னா மூக்குவேன். டேய் பேசாம நீ பாய் கட்டிக்கிற பேசாம. ஆமா கட்டிடு மச்சான். அவன் சரியான பொச்சரிச்ச பிடிச்சவன்டா அவன். ஹலோ செல்வி, இந்த அருணை வேலையை விட்டு தூக்கியாச்சு. அது அவனா கேட்குற வரைக்கும் யாரும் சொல்லாதீங்க. அப்படியா? அப்போ நீ வேலையை விட்டு நின்று வை போன. டேய் குளிருதுடா மாப்ள. மாப்ள சக்க கிளைமேட்ல மாப்ள. சம கிளைமேட். குட்டி நீங்க வந்துட்டுருங்க. நான் முன்னாடி போறேன். எனக்கு சின்ன வேலை இருக்கு. அப்படியா? வாங்க வாங்க. ஓகேண்ணா பாத்து போங்க. சிட்டா பறக்கறாதியா நம்மாளு. ஏண்டாருன்னு வேலைக்கு இத்தனை லீவ் போடுற இல்லடா. ஓனர் எது கண்டுபிடிக்க மாட்டாரா? டேய் அவரெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரா. அவருக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாதுடா. பாவண்டா. என்னை எல்லாம் வேலையை விட்டு தூக்குவாரா மச்சான்? வாய்ப்பே இல்லடா. சரி ஒருவேளை கண்டுபிடிச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? என்ன பண்றது? அப்புறம் உன்னை மாதிரி தண்டப்பு நாக்கா உட்காந்துக்க வேண்டியதுதான். உன்ன மாதிரி லேடிஸ் பின்னாடியே சுத்துறதுக்கு என்ன மாதிரி வேலை எல்லாம் இருந்து போயிடலாம். போட தூரண்டா வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்குது. எப்படா ஒரு சரத்து? டேய் இன்னும் 10 நிமிஷத்துல ரெசார்ட்டே வந்துரும். நீ நேரா மட்டும் போயிட்டே இரு. டேய் ரெசார்ட்டே வரப்போகுது. எங்கடா குட்டி ஆளே காணோம். டேய் கரெக்டா அவரே கூப்பிடுறாரா? கெத்துடா அவரு. ஹலோ குட்டினா. ஐயோ என்ன சொல்றீங்க? டேய் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்றா. என்னடா ஒரு நிமிஷம் நிப்பாட்றா. டேய் நிறுத்துற காரை நிறுத்துறா. என்னடா டேய் ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு நிமிஷம் வந்துடுறா. 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். டேய் என்னடா பிரச்சனை? வண்டி விட்டு திருப்புடா. என்னடா சரி சொல்றடா. என்னடா சௌரியத்துக்கு திருப்புடியா சரத்து? எத்தனை வண்டி வந்துருக்கு? இவன் ஒருத்தன கிளாஸ் எடுத்துட்டு மூடி திருப்புடா சீக்கிரம். டேய் பாத்து போடா. பேசாம இருங்கடா. பாத்துடா. நீங்க அமைதியா இருக்கடா. மாப்ள டேய் அங்கதானடா? அதானே. டேய் ஆமாடா அங்கதான். அவரே தாண்டா. சரி டேய் இது பதட்டப்படாதீங்க. இறங்குடா. ஐயோ என்னாச்சுனா குட்டி அதுதான் வண்டி செக் பண்ண சொல்லி பாட்டுறாங்க குட்டி. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கும்ல? காட்டிக்க வேண்டியது தானே? அது எல்லாமே கரெக்டா குட்டி. எல்லாமே காட்டிட்டேன். அப்புறம் என்னன்னா அது எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆமா சார் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆமா சார். இன்னொரு வாட்டி செக் பண்றேன். சார் அவசரமா போயிட்டு இருக்கு சார். நில்லுன்னு சொல்றல்ல. நில்லுங்க. சார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கேன் சார். சார் செக் பண்றேன். நீ டூர்லாம் போவியாமா? இரு பார்த்துட்டு சொல்றேன்.
இதுதான் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னியா? என்னதுங்க சார்? போதை பொருள் வச்சிருக்கிற சார். சத்தியமா எனக்கு இது தெரியாது சார். எப்படி தெரியுதுன்னு இப்போ காட்டுறேன். ஹலோ சார், ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஜீப் அனுப்பிச்சு விடுங்க சார். சார், போதை பொருள் வச்சு கடத்துறவன் சிக்கியிருக்கான் சார். சார் 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 ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். போதைப் பொருளா? என்னண்ணா இருந்துச்சுல்ல? ஃபூலிப் குட்டி. நான் ஃபுல் லிப்பா? அது எப்படிண்ணா வந்துச்சு? அது எப்படி எனக்கு தெரியும் குட்டி? நீங்க இது வாங்குனீங்களாண்ணா? ஏ குட்டி, என்ன பேசிட்டு இருக்க? நான் அதை பத்தி என்னன்னே தெரியாது. நீங்க இல்லண்ணா, அப்புறம் எப்படின்னா அது வண்டி கவருக்குள்ள வந்துச்சு? குட்டி, நானே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னண்ணா சொல்றீங்க? எப்படின்னா வந்திருக்கும் வண்டி கவருக்குள்ள? சரி, இப்ப என்னதானே சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? உங்க அண்ணனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வர சொல்றாங்க. சார் இருக்கு சார், இருக்கு சார். வெயிட் பண்ணுங்க சார். டேய் காப்பாத்துங்கடா சார். டேய் குட்டி, டேய் காப்பாத்துங்கடா.